ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். எஸ், இன்னைக்கு வந்து என்னுடைய மனைவியுடைய பிறந்தநாள், மரியாவுடைய பிறந்தநாள். எஸ், ஆக்சுவலாக வந்து நான் ஈவெண்ட் 2 நாளாகவே நான் வெளியூர் அவுட்டோர் ஈவெண்ட்டில் இருந்தேன். இன்னைக்கு வந்து சேலம் ஈவெண்ட்டு. ஆக்சுவலாக நான் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு இன்னைக்கு நைட் வந்து மரியாவுடைய பாட்டு ஈவெண்ட்டை முடிச்சுட்டு நான் நாளைக்கு மார்னிங் வந்து நைட் நான் பஸ்ஸில் வரேன்னு தான் சொல்லி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக மரியா என்ன நினச்சா தெரியல, ஐயோ இன்னைக்கு பர்த்டே. ஆக்சுவலாக நைட்டு கேக் விட்டோம்ல, அது என் கூட இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் என்கிட்ட எதுவுமே சொல்லிக்கல. சரிங்க, ஓகே நாளைக்கு மார்னிங் வந்துருங்க அப்படின்னா. பட் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், இம்மிடியட்டாக ஃப்ளைட்டை போட்டு இப்போ ஈவினிங் கிட்டத்தட்ட மணி 6 ஆகுது. ஸோ இப்போ சென்னையில் லேண்ட் ஆகிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எங்கேயாவது வெளியே ஸ்டே பண்ணிவிட்டு கரெக்டாக 12 மணிக்கு சர்ப்ரைஸாக நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். ஆக்சுவலாக மரியா வந்து நான் காலையில் தான் வருவேன்னு நினச்சிட்டு இருக்கா. நான் இன்னும் ஊரில் தான் இருக்கேன். பட் நான் சென்னை லேண்ட் ஆகிட்டேன். என்னுடைய லக்கேஜ் எடுக்கிறதுக்காக வெயிட்டிங்கு. ஸோ அவள் எப்படி அவளுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கே. ஆக்சுவலாக எனக்கே சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு இருக்கு. ஏன்னா ஒரு 4-5 நாள் ஆச்சு மரியாவையும் பார்த்து பாப்பாவையும் பார்த்து. பட் அவருடைய பிறந்த நாள் அப்படி சர்ப்ரைஸாக போய் செலிப்ரேட் பண்ணணும். ஆக்சுவலாக என்னுடைய தம்பி வந்து சீக்கிரமாக ஈவினிங்கே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான். எனக்கு தெரிஞ்சு கேக்கெல்லாம் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. போகிறோம், சர்ப்ரைஸ் பண்ணுறோம், கேக்கை வெட்டுறோம். ஓகே. எஸ் மக்களே, வெளியே அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட மணி 12 ஆக போகுது. எஸ், மரியாவுக்கு வந்து இப்போ வந்து சர்ப்ரைஸாகவே பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள், என்ன இது பர்த்டே அதுமா என் புருஷன் வீட்டில் இல்லையா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அப்படி நான் காலையில் தான் வரேன்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம் அவள் சர்ப்ரைஸ் ஆகுறாளா. ஆனால் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ண குடும்பம் இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய குடும்பம். கரெக்டாக 12 மணிக்கு தான் போய் விஷ் பண்ணணுன்ட்டு. ஓகே போகலாமா? என் வீட்டில் யாருமே இல்லை. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. வந்திருக்கீங்களா? இப்பதானே ஃபோன் பண்ணி கேட்டேன், காலைல தானே வரேன் நீங்க. எஸ், தங்கத்து குட்டி பார்த்து 3 நாள் ஆகுது. அப்படி குட்டி, அப்படி குட்டி. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன், நாளைக்கு காலைல தான் வரேன்னீங்க. ஆமா, என்ன துப்பா. நின்று ஃபர்ஸ்ட் பாப்பா கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரேன். ஒரே நிமிஷம் மக்களே, ஃபர்ஸ்ட் பாப்பாட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா வரேன். ஓகேவா? ஹாப்பியா? சத்தியமா நான் எதிர்பார்க்கல, நீங்க காலைல தானே வரேன்னு சொன்னீங்க என்கிட்ட. காலையில தான் வரதா இருந்துச்சு. பட் என் பொண்டாட்டி பிறந்த நாளை விட எனக்கு வேலை முக்கியமானு சொல்லி ஃபிளைட் 4000 ரூபாய் டிக்கெட் போட்டு வந்திருக்கேன். சரி, சாயந்தரம் கூட வீடியோ கால்ல தானே என்கிட்ட பேசுனீங்க. நீ அங்க கூட யாரும் தெரிஞ்சவங்க கிட்ட தானே போய் பார்க்க போறேன்னு நீ சொன்னீங்க. அப்போ கூட என்ன கண்டுபிடிக்கலையா? வீடியோ கால பின்னாடி ஹிந்தி பிரிட்ஜ் எல்லாம் தெரிஞ்சு நான் கூட பயந்துட்டு இருந்தேன். ஐயோ கண்டுபிடிச்சதாலும் இப்படி மூஞ்சி அதெல்லாம் நான் ஏன் கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க. நீங்க சொல்றது தானே நான் கேக்குறேன். சரி, எப்படியோ வந்துட்டல. ரொம்ப சந்தோஷம். என் பர்த்டேக்கு நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். உன் பர்த்டேக்கு நான் இருக்க மாட்டேனா? அன்னைக்கே நாளைக்கு வருவா லேட்டா வருவீங்களோன்னு நினைச்சேன். நான் சர்ச் போறதே மிஸ் பண்ணுவேணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா வந்து நான் எனக்கு ஒர்க்கு எப்பவுமே வந்து நான் ஈவென்ட் முடிச்சு நைட்டுக்கு வந்து மார்னிங் தான் ஒரு பஸ்ல வந்தோம்னா. ஸோ அண்ட் எனக்கு வந்து நாளை கழிச்சு அப்படியே அங்கே தேனியும் போக வேண்டியச்சு. அதுவும் நீங்க சொன்னீங்க நான் இங்கிருந்து அப்படியே அங்க போவேன். நான் தான் சரி வந்துட்டு போங்கப்பா. மரியாக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து நிக்கணும் அப்படின்ட்டு அவன் நீங்க வந்தது எனக்கு அவ்வளவு சர்ப்ரைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையாவே நீங்க வந்தது. அது எப்படி ஒன்று விட்டு போவேன் பிறந்த நாள் அதுமா என் தங்க குட்டிய. சரி தான் உன் பிறந்த நாளுக்கு என்னுடைய கிஃப்ட் ஈரோட்டில் வாங்கினது. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அப்படி ஷால் ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒன்று வாங்குவேன். அது இந்த ஷால். அடுத்த கிஃப்ட். எத்தனை வாங்கிருக்கீங்க? அவ்வளோதான். என் பொண்டாட்டி இதை பார்க்கணும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பொண்டாட்டில இந்த வீடியோ பார்க்குறேன், யார் பொண்டாட்டி பார்த்தாலும் எனக்கு இதுக்கு பொறுப்பு இல்லை. இதே மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் எனக்கு பண்ணுங்கன்னு கேட்காதீங்க. பாவம், நான் ஏதோ ஈரோடுக்கு போனா எனக்கு சீப்பா கிடைச்சனால வாங்கிட்டு வந்தேன். சீப்பா கிடைச்சிருந்தாலும் ஆசையா எனக்காக வாங்கி வந்தாரு, அதே போதும் எங்க வீட்டுக்காரு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. யாருக்கு கடிக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்காமலே வாங்கி கொடுக்கறது. என்ன ஒரு பக்கம் திட்டுவாரு, வாங்காத ட்ரெஸ் எல்லாம் வாங்காத அப்படின்ட்டு. அவரே இவ்வளவு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு பாருங்க. ஓகேவா? ஸோ என்னுடைய ஸ்மால் பிறந்த நாள் கிஃப்ட். இதே பெருசாச்சே, நீங்க வந்ததே எனக்கு அதோட சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாப்பாக்கு
உங்க அம்மாக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம். Wish you many more happy returns of the day. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உனக்கு சிறப்பா இருக்கணும், ஹாப்பியா இரு. இந்த வருஷம் உனக்கு வந்து ஒரு தங்க பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. நம்மளுடைய செல்லக்குட்டி அம்மாவுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே தங்கம். அம்மாக்கு விஷ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே ஐ மீன் அவளுக்கு வேற வந்து நீ பிறந்து உங்க அம்மாவுடைய பிறந்த நாள். போன பர்த்டேக்கு அம்மா வயித்துல இருந்த, இந்த வாட்டி வெளியே வந்துட்டேன். வீடியோ எல்லாம் அப்பதான் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணு. ஹாப்பி பர்த்டே. Thank you, thank you, thank you. இப்படி வெறுமனெல்லாம் விஷ் பண்ண கூடாது. கிஃப்ட் எங்கடி? ஹாப்பியஸ்ட் பர்த்டே அக்கா. Thank you, thank you. பிரேமா விஷ் பண்ணியா? மூஞ்ச பாருடி. என்னடா தங்கம்? என்ன பிரீத்தி? ஒரு gift ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? எதுக்குடா? Thank you so much. என்னது ஓபன் பண்ணவா? ஏழைகளால் முடிஞ்சது. இது என்னோட ரெண்டாவது gift. ஏன்னா என் ஃபர்ஸ்ட் gift எங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு. அதான் போட்டிருக்கேன். ட்ரெஸ்ஸா? ஹஸ்பண்டே ஒரு gift தான். பெர்ஃப்யூம். Thank you. அதான் சொல்லக்கூடாது. ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. எடிட் பண்ணிக்கடா. ஓபனிங்லே சொல்றீங்களா? இந்த பிராண்ட் உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஓ சூப்பரா இருக்கு. அது உமனோட. நல்லா இருக்கு. இது வந்து சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். ஓகே. Thank you. என்னமே எதுல கிடைச்சாலும் இல்ல gift ஓ கொடுக்கறாங்க. இப்போ என்ன வில்லனாக்கி நீங்க நல்லா வாங்கிட்டீங்க. யார் எந்த gift கொடுத்தாலும் first thank you. நான் அதுல வந்து சுத்தி காட்ட கூடாது. இதுக்கு தானே வாங்குனீங்க வீடியோல? எதுக்கு? இல்ல தம்பி. Thanks தம்பி. சரி வாங்க. Thank you. ஜீசஸ் உடைய பிறந்த நாளையும் ஆக்சுவலா மரியா பர்த்டே தொடர்ந்து அப்படியே நாங்க ஜீசஸ் உடைய பிறந்த நாளையும் செலிப்ரேட் பண்ண போறோம். ஐயோ ஆல்ரெடி பிறந்துட்டாரு வாங்க. பொறுத்துட்டு அம்மா கும்பிட்டு இருக்காங்க. ரொம்ப போகல. பாபா கிஸ்மா. அடா. குடி. கிஸ்மா டி. இந்தாங்க குடிங்க. குடி. ஜீசஸ் முதல் ஜீசஸ் நீங்க தான் ஃபர்ஸ்ட். எஸ் மக்களே, நேற்று வந்து நாங்கள் வந்து நைட் அப்படியே வீட்டில் வந்து நம்ம ஜீசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பெசநகர் சர்ச்சு போயிட்டோம். சர்ச்சில் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு ஸோ மதியா பர்த்டேவை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா நேற்று வந்து வீட்டில் ஜீசஸுக்கு கேக் வெட்டினோமா, இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லி எல்லாருமே நாங்கள் ஈஸியாக த கிராண்ட் ஓசியன் ரெசார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கோவளம் பக்கத்தில் இந்த ரெசார்ட் இருக்குது. ஏற்கனவே நான் இங்கே ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன், அதனால் நாங்கள் இங்கே வந்து பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்படியே பின்னாடியே பீச் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மதியாவுடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்காக யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எஸ், முதல்ல எங்கள் டேடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வறுத்த மீன், அவிச்ச முட்டை, எறா தொக்கு, சிக்கன் கிரேவி. இதுதான் ஸ்பெஷலா? ஸ்பெஷல். இன்னைக்கு வேற எதுக்கு வந்தோம் தெரியாதா? காபி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்க்காக வந்தோம். இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் தெரியாம வறுத்த மீனை உட்காந்து வறுத்துக்கிட்டு இருக்காரு. காபி வேற என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் எவ்வளவு? இன்னைக்கு உங்க மருமகளுடைய பிறந்த நாள், அது தெரியுமா? எனக்கே தெரியாது. சொல்லலையா? மரியாவுடைய பர்த்டே. சொன்னா தானே தெரியும். நியாயம்தான், நியாயமான விஷயம். எஸ், ஸோ எங்கள் மாமியார் இல்லை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா? யா, ஓகே. மதியாவுடைய பர்த்டே ஸ்பெஷலுக்காக ஒரு சின்ன லஞ்சு அப்படியே பாப்பா இந்திரஜா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். அக்கா சாப்பிட்டீங்களா? அக்கா சாப்பிட்டே இருக்கேன்பா. முதல்ல என்ன தெரியுமானே, உங்க குட்டிகளுக்கெல்லாம் வயித்த நெப்பிட்டு தான் நாங்க சாப்பிட முடியும். உங்க குட்டிங்க இப்படி தெம்பா இருக்கு தெரியுங்களா, எல்லாம் வயித்த நெப்பிட்டு உட்கார்ந்துருக்குங்க. ஆமா, பாவம் இவ்வளவு நேரம் அவங்க இருக்கு, ஒன்னு தூக்கி எந்திரிச்சிருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இப்பதான் அவங்களே சாப்பாட்டுல கை வைக்கிறாங்க. சரிக்கா, கை வைக்கல, நாங்க இன்னொன்னு வைக்கல, பொறுமையா சாப்பிடலாம். மாறி போயிடலாம். ஆமா, அண்ட் மெயினா பர்த்டேக்கு எல்லாம் கேட்கலாம். வாங்க பர்த்டே பேபி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இந்தாங்க மைக்கு பிடிங்க முதல்ல. சொல்லுங்க, எப்படி உங்க பர்த்டே எப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. என்ன சாப்பிடணும். எத்தனை மணிக்கு சாப்பிடுறோம்? எங்களுக்கு என் பிறந்த நாள் ஆச்சு, ஏதாவது சீக்கிரமா ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? 5 மணிக்கு சாப்பாடு வாங்கி தரீங்களே, அநியாயமா இல்லையா அது உங்களுக்கு?
மனசாட்சி எங்கேயாவது இருக்கா? இந்நேரத்துக்கு எங்க அண்ணாவா இருந்தாருன்னா வெளியே எங்கேயாவது ஓட்டுல கூட எடுத்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அதான் வந்து சொன்னேன் நானு, இந்த உங்க அண்ணன் எப்படி இருக்காரு, எங்க அண்ணன் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கோங்க, இதுலயே அப்படின்னு பாத்துக்கோங்க. ஒரு நாள் லேட்டா சாப்பிட்டாதாங்க பசியோட அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது என்னங்க என்னங்க எங்க விட்டு பிள்ளைங்க பிடிச்சிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணா மட்டும் கரெக்டா? எங்க அண்ணாவா இருந்தா எங்க அண்ணாவா இருந்தா இந்நேரத்துக்கு 1 hourல போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாரு. இத்தனை மணிக்கு வாங்கி கொடுப்பாரு. மணி 2:30 தான் ஆகுது. 2:30 அவ்வளவு 4:30 மணிக்கு கிட்ட ஆயிடுச்சு. 2:30 ஆகுது. அதுதான் கிடையாது. எங்க அண்ணனே குத்த சொல்றீங்க? சும்மா இருக்க குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா சாப்பாடு டிலேயா? இதெல்லாம் இப்ப பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. எல்லாரும் 12 மணிக்கு சோறு விட்டுதுல, ஒரு நாள் 4:30 மணிக்கு சாப்பிட்டா என்ன? பர்த்டேக்கு ஸ்பெஷலா எங்க அண்ணன் வர சொல்லு. வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க ஸ்விம்மிங் பூல் போக போறோம். ஒரு வாய் சாப்பிடுறீங்களா? முடிச்சுட்டு நாங்க ஸ்விம்மிங் பூல் போய் குளிக்க போறோம். குளிச்சுட்டு அப்புறமா தான் கேக் வெட்ட போறோம். ஆனா என்னன்னா பர்த்டே வந்துட்டோம், நீ கேக் வாங்கல. காசு இல்லப்பா. அவங்களதான் ஆர்டர் பண்ண சொல்லிருக்கோம். 626 ரூபா காட்டுச்சு. இல்ல நீங்க பாருங்க, உங்க அண்ணா பாருங்க. காசு இல்ல. ஓகே சரி, சீக்கிரம் வாங்க குளிக்க போலாம். எஸ் மக்களே, எல்லாருமே லஞ்சை முடிச்சுட்டு இப்போ வந்து ஸ்விம்மிங் பூல்ல எனக்கு முன்னாடி எல்லாருமே இறங்கிட்டாங்க. இப்போ நானும் பர்த்டேக்கு எல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல இறங்க போறோம். இறங்கலாமா? டவலை கொடுத்துங்க. இங்க பாருங்க அம்மா, என்ன பண்றீங்க? என் குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்கேனா? எங்க இருக்கு உங்க குழந்தை? நீங்க எங்க இருக்கீங்க? ஏய், அம்மா கடியமதா. அச்சினி வெரி குட் மை பாய். மை பாய் இஸ் a brave boy. என்ன இது எங்க வாங்குனீங்க? இது வர வழியில சரி நம்ம பிள்ளைகளை பார்க்க வரோமா, அதனால டியூப் இது உங்களுக்கு கையில மாட்டுறதுக்கு மேல கீழ விழுந்தீங்கன்னா முக்கிடுவீங்களா? அதனால மிதக்கிறதுக்கு எனக்கு எதுக்குமா? மச்சா எனக்கு என் பொண்டாட்டியை பார்த்தா மட்டும்தான் பயம். அதனால பசங்களுக்கு எல்லாம் டியூப் வாங்கிட்டு வந்த வர வழியில. இங்க பாருங்க யார் ஸ்வாகோட விளையாண்டிட்டு இருக்காரு. அடடா. என்ன தங்கம்? என்ஜாய். குளிக்கலாமா முடிச்சலாமா? குளிக்கணுமாமா? குளிக்கணுமா? நாங்க குளிக்கிறோம். குளிக்கணுமா? தங்கம் விரைக்குது தங்கம். வேணாம் தங்கம். இதுக்குள்ள ஜம்ப் பண்ணுவா. தங்கம் வேணாம் தங்கம், போதும் தங்கம். இத கழட்டிறேன். இது இன்னும் குளிரும். இல்ல 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 கழட்டினா என்ன சில்லுனா? தண்ணிக்குள்ள இறக்கி விடுங்க. வா வாடி இறங்கடி. இறங்கடி வாடி போடி போடி. அவங்க அப்பாட்ட போணுமா? அவங்க வரணும். எங்க முக்கியமான எங்க அக்காவை போய் பார்ப்போம். என்ன புள்ள புள்ளங்க அக்கா, என்னக்கா ஃபுல்லா வேடிக்கை பாக்குறீங்க? எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுடா, அதனால கும்பா உட்கார்ந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். யார் என்ன பண்றாங்க? வாங்கக்கா குளிக்கலாம் லைட்டா. ஓடி நீ போய் முதல்ல குளி. இப்போ வந்து எங்க அக்கா வந்து தள்ளி விட போறோம். மரியாதை போயிடு. Dress இருக்கா இல்ல? எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அம்மாவை குளிக்க வைங்க. எங்க அம்மாக்கு ஸ்விம்மிங் தெரியலன்றாங்கல்ல. நீ போ. நீ ஒரு மாசமா குளிக்காம இருக்காடி. சரி இது பிடிச்சு எழுதி விட்டுருங்க. குளிக்காம இருக்கா போடா. சரி கூட நாடிக்கா வச்சு நான் குளிக்கிறேன் போடா. ஆக்சுவலா எனக்கு தெரியாம என் பிள்ளை லைட்டா ஸ்விம்மிங் பூல்ல இறக்கி விட்டுருக்காங்க. அது இறக்கி விட்டது யார் தெரியுங்களா? அது இறக்கி விட்டது உங்க தங்கச்சி தான். அங்க இருக்காங்க பாருங்க. இந்திரஜா, என் பாப்பா இறக்கி விட்டீங்களா? இல்லையா, நியூஸ் வந்துச்சே. ஆமா இறக்கி விட்டேன். பயந்தாங்களே அழுகுறாங்க. நீங்க இறங்கும் போது நான் அவளை கையில வச்சுட்டு இறங்குங்க, அப்பதான் பயம் போகும். இங்க பாருங்க, இவன் வந்து இவன் முக்கியமா அதுக்குல அவ பிள்ளைய பார்த்து வளர்த்த பிள்ளைய தண்ணியில இறக்கி விட்டுருக்கா. கொஞ்சம் கூட பயம் இல்ல. ஆக்சுவலா வந்து என் தங்கச்சி வந்து திகளை வந்து எங்கேயுமே இறக்கி விட மாட்டா. இன்னைக்குதான் முத இவ்வளவு பெரிய ஆழத்துல இறக்கி விட்டுட்டு. அவளுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். அதான் திகழ் ஓகேவா? திகழ் ஜாலியா? அவ்வளவுதானயா? அப்ப நான் இங்கேயே குளிக்கிறேயா? தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். எஸ், இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் அண்ட் என்னுடைய மனைவியுடைய பர்த்டே செலிப்ரேஷன் சேர்ந்து வேற லெவல்ல ஃபன் பண்ண போறோம். இறங்கலாமா?
அன்பு மணி மதியோடைய பர்த்டேயை செலிப்ரேட் பண்ண போதும். ஆல் வெல்கம் வெல்கம். வாங்க 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 அக்கா. திகழ மேல தூக்கி விட்டாரு. திகழ தூக்கி மேல ஓகே ஓகே வெட்டலாமா? கேக் கத்து கத்து கொடு. அக்கா 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 வாங்க. வா இந்த இந்த பக்கம் வாங்க. வா வா வா. இல்ல இல்ல வாங்க. இந்த வாங்க. டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே மரியா. எஸ் மரியா பர்த்டே நல்லபடியா முடிச்சிட்டோம். அது ஹாப்பி. செம்ம ஹாப்பிப்பா. எவ்வளோ ஹாப்பி நீ? நிறைய ஹாப்பி. நான் எதிர்வே பார்க்கல. ஃபர்ஸ்ட் நீங்க நேத்து வந்ததே நான் எதிர்பார்க்கல. பட் இன்னைக்கு பீச் போயிட்டு ரெசார்ட் போயிட்டு சூப்பரா ஃபுட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எஸ் நல்லபடியா செலிப்ரேட் பண்ணோம். கேக் வாங்கி வெட்டி. உனக்கு ஓகேவா? எனக்கு ஆனா எனக்கு நான் இன்னும் நிறைய ஆசைப்பட்டேன். அந்த பின்னாடி டெக்கரேஷன் பண்ணி உனக்கு சர்ப்ரைஸா நிறைய பேர் பின்னாடி பாட்டெல்லாம் பாடி இதெல்லாம் நிறைய பிளான் பண்ணேன். இதே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். பட் என்னன்னா நானும் பிஸி ஷெட்யூல். நேத்து நீங்க வந்ததே பெரிய பேக் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இப்பதான் வந்தோம் முடிச்சு அடுத்த செகண்ட் நான் வந்து இமிடியட்டா தேனி கிளம்பணும். அது ஒரு வேலை. ஸோ முடியல. ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக இன்னும் பெருசாக பண்ணுவேன். ஆக்சுவலாக இது பெருசுலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு போனோம், கேக் வெட்டணும், அவ்வளோதான். ஓகேவா? உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, எனக்கு இவ்வளோ பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். என்ன கிஃப்ட்? ஓப்பன் பண்ணி பாருங்க. நீ ஓப்பன் பண்ணு. பர்ஃப்யூமா? இது யாரோ உனக்கு வாங்கி கொடுத்துறாச்சே. யார் கொடுத்தா? ஃப்ரெண்டு. ஓகே, நீ எடுத்து கொடுத்த. என்ன ஃப்ளேவர் வேணும் உங்களுக்கு? இதை எடுத்துக்க. ஓகேவா? எடுத்துக்கோ. எஸ். லவ் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச். இந்த வருஷம் நான் மனசார உனக்கு வாழ்த்துறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். ஹாப்பியாக இருக்கணும் மீன். உன்னுடைய பர்சனல் லைஃப் கஷ்டத்தை தாண்டி என்னாலேயும் நிறைய கஷ்டத்தை அனுபவித்தேன். அது பார்க்குற ஆடியன்ஸ்க்கெலாம் என்னென்னு தெரியாது. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான பேசுவாங்க. பட் இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு என்ன முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ லைஃப் லாங் வந்து நான் கைவிட மாட்டேன்னா சொல்ல முடியாது, விட மாட்டேன், வேறு வழி இல்லை. நீயும் நானும் தான் இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த ஜென்மத்தில் உனக்குனா எனக்கு நீ, அவ்வளோதான். ஸோ இடையில எவ்வளோ இடைஞ்சல்கள் வந்தாலும் யார் நம்மளை கெடுக்கணும்னு நினச்சாலும் தப்பு பண்ணிவிட்டு அதற்கான தண்டனை அனுபவிச்சா பரவாயில்ல. பட் எதுவுமே பண்ணாமல் நிறைய தண்டனைகளை என்னோட சேர்ந்து நீயும் அனுபவிச்சுட்டு இருக்க. பட் பரவாயில்ல, வெளி உலகத்துக்கு தெரியாது. வெளி உலகத்துக்கு வந்து ஏதோ சில விஷயங்கள்லாம் தெரியும். பட் பர்சனலாக நம்ம படுற கஷ்டங்கள், நம்ம படுற டார்ச்சர்ஸ் நமக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாத லவ் யூ. ஓகே, ஸோ அதெல்லாம் போட்டு 2026 இந்த 5 years. அண்ட் வந்து ஸ்பெஷல் எனக்கு மரியா எவ்வளோ ஸ்பெஷல்னா, ஜீசஸ் பிறந்து அதே நாள் தான் மரியாவும் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஜீசஸுடைய பிறவி அப்படின்னு நான் மரியாவை நான் நினச்சிக்கிறேன். எனக்கு வந்து இவங்க வந்து ஒரு இன்னொரு ஜீசஸ் மாதிரி தான். ஸோ 2026 இன்னும் சிறப்பாக அமையும். உனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். நானும் உன்னை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுப்பேன். ஓகேவா? லவ் யூ. ஓகே மக்களே, லவ் யூ. கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? பாய்.